இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு என்பவரை செங்கல்பட்டு மாவட்டம் நெல்லூர் கிராம மக்கள் விரட்டி அடித்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன நடந்தது என்று பார்த்தால், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த பனையூர் பாபு, அவர் நெல்லூர் என்கின்ற கிராமத்தில் தலித் சமுதாயத்திற்கான விடுதியை திறப்பதற்கு, அதிலும் குறிப்பாக பெண்களுக்காக கட்டப்பட்ட அந்த விடுதியை திறப்பதற்கு, அந்த திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு கூட்டணி கட்சியை சார்ந்த திமுகவின் முன்னணி நிர்வாகிகள் இவர்களுடன் சென்று அந்த விடுதி திறப்பு விழாவை நடத்துவதற்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அங்கே கூடி நின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், அந்த பகுதி பொதுமக்கள் ஒன்றாக திரண்டு பனையூர் பாபுவை ஊருக்குள் நுழைய வேண்டாம், விடுதியை நீ திறக்க வேண்டிய அவசியமில்லை, நீ வந்து இங்கே ஆகப்போவது எதுவும் இல்லை, நீ எதையும் செய்யவில்லை, ஏற்கனவே புயலால் இந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல வராமல் சொகுசு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற நீ எல்லாம் நெல்லூர் கிராமத்திற்கு வரவே வேண்டாம், எங்கள் ஊருக்குள் நுழைய வேண்டாம் என்று விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது என்ன தோன்றுகிறது என்று நினைத்தால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய பெண்கள் மற்றும் ஆண்கள் இவர்கள் ஒன்று திரண்டு விரட்டி அடிக்கின்ற அளவிற்குத்தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு செயல்பட்டிருக்கிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினரானதற்கு பிறகு அந்த பகுதி மக்களை சந்திக்கவே செல்லவில்லை, அந்த பகுதி பிரச்சனைகளை பற்றி கண்டுகொள்ளவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குமுறுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு மோசமான சட்டமன்ற உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் இருக்கிறார். அவரோடு திமுகவினரும் ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் விசிகாவின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களுடன் சென்ற திமுகவினரையும் சேர்த்தே அந்த மக்கள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். இந்த அளவிற்குத்தான் மக்கள் பணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியில் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், எஸ் பாலாஜி என்று பெயர். அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லிக் கொள்வார். அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்தான் என்பதும் அனைவருக்கும் தெரியும். அவரும் அந்த பகுதியில் எதையும் செய்யவில்லை, மக்கள் நல திட்டங்களை மக்களுக்காக அவர் எந்த வேலையும் செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு, எஸ் பாலாஜி போன்றவர்களெல்லாம் மக்களை ஏமாற்றிவிட்டு ஓட்டு வாங்கி அவருடைய கூட்டணி கட்சியான திமுகவை சார்ந்தவர்களைப் போலவே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதாக நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்வதெல்லாம் என்னவென்று கேட்டால், திமுக ஆட்சிக்கு, திமுக அரசுக்கு முட்டு கொடுப்பது. திமுக எந்த தவறுகள் செய்தாலும் அது மக்கள் மத்தியிலே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக இல்லாத பிரச்சனைகளை கிளப்புவது, பெரியாரியம் பேசுவது, அம்பேத்கரியம் பேசுவது, இதை மட்டுமே செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். சரி, அவருடைய தலைவரே அப்படித்தான் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருப்பார்கள்? இவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். மக்களுக்காக போராடவில்லை, மக்களுடைய பிரச்சனைகளில் மக்களோடு நின்று எந்த காலத்திலும் விசிகாவும் போராடவில்லை, அதன் தலைவரும் போராடவில்லை, அதன் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக சட்டமன்றத்திலே வாதாடவில்லை. மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வேளையில் விசிகாவின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு போன்றவர்களாம் செய்யவே இல்லை என்பதால் தான் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் திரண்டு நின்று ஊருக்குள் நுழையாதே என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களையே விரட்டி அடிக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது என கூறிக்கொண்டு, இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.